ஒரு பழமையான சிஸ்டமை எதிர்த்து போராடி ஒரு நவீன தேசத்தையே உருவாக்கின ஒருத்தரோட கதை இது. பள்ளிக்கூடத்துல தண்ணி குடிக்க கூட அவருக்கு அனுமதி இல்ல. இந்த ஒரு அனுபவம் தான் அவரோட வாழ்க்கை பயணத்தையே தீர்மானிச்சது. ஏன்னா அவர் தீண்டத்தகதாவர்கள்னு ஒதுக்கப்பட்ட மகர் சமூகத்துல பிறந்தார். இந்த அநீதிய தனக்கு மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான மக்களுக்காகவும் முடிவுக்கு கொண்டு வரணும்னு பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் முடிவு செஞ்சார். இந்த பெரிய போருக்கு அறிவுதான் ஒரே ஆயுதம்னு அவருக்கு தெரிஞ்சது. அவங்க குடும்பத்திலேயே ஹைஸ்கூல் போனது அவர் மட்டும்தான். அவரோட அறிவு தேடல் உண்மையிலே அபாரமானது. பாருங்க, உலகத்தோட டாப் 2 யூனிவர்சிட்டியில இருந்து டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு. இது வெறும் படிப்பு மட்டும் இல்ல, உரிமைகளுக்கான ஒரு புரட்சிக்கு தேவையான ஆயுதங்களை சேகரிக்கிற மாதிரி தான் இது. சட்டம், பொருளாதாரம்னு எல்லாத்துலயும் தன்னை தயார்படுத்திக்கிட்டு அநீதியை எதிர்த்து போராட அம்பேத்கர் இந்தியாவுக்கு திரும்பினார். அவரோட போராட்டம் பல வழிகள்ல நடந்தது. பத்திரிகை, நேரடி போராட்டங்கள், ஏன் அடையாள எதிர்ப்புகள் மூலமாக கூட போராடினார். பல 100 வருஷமா இருந்த சமூக தடைகளை உடைக்கணும், இதுதான் அவரோட ஒரே குறிக்கோளா இருந்துச்சு. அப்போதான் மகாத்மா காந்தியோட சேர்ந்து ஒரு முக்கியமான அரசியல் சமரசத்துக்கு அவர் ஒப்புக்கிட்டார். இதோட விளைவு என்ன தெரியுமா? தலித் மக்களுக்கு சட்டமன்றத்துல 148 இடங்கள் கிடைச்சது. இது முதல்ல சொன்னதை விட 2 மடங்கு அதிகம். 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா அம்பேத்கரோட வாழ்க்கையில மிகப்பெரிய சவால் இப்போதான் ஆரம்பிக்க போகுது. ஒரு புதிய தேசத்தோட தலையெழுத்தையே எழுதுற பொறுப்பு அவர் கைக்கு வந்தது. சுதந்திரம், சமத்துவம்னு அவரோட வாழ்நாள் கனவுகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நிரந்தரமா இடம்பெற வச்சார். ஆனா அம்பேத்கருக்கு இந்த போராட்டம் அரசியல் உரிமைகளோட முடியல, அது ஒரு ஆன்மீக தேடலாவும் மாறுச்சு. அவர் சொன்ன "நான் இந்துவா சாகவாட்டேங்கிற வார்த்தை மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சது. இந்த சாதி அமைப்பை விட்டு முழுசா வெளியே வரணும்னா ஒரு புதிய ஆன்மீக அடையாளம்தான் வழின்னு அவர் உறுதியா நம்பினார். அந்த தேடலோட இறுதியில 1956ல கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்களோட சேர்ந்து புத்த மதத்துக்கு மாறினாரு. அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுக்கு சில வாரத்திலேயே அவர் மறைஞ்சாலும் அவரோட தாக்கம் இன்னைக்கும் நம்ம கூட இருக்கு. சமூக மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் விட்டுட்டு போன மந்திரம் இந்த 3 வார்த்தை தான். பல வருஷங்கள் கழிச்சு தேசத்தோட உயரிய விருதான பாரத ரத்னா கொடுத்து அவரை கௌரவிச்சாங்க. ஆனா மக்கள் தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. 2012ல நடந்த ஒரு வாக்கெடுப்புல நூற்றாண்டின் சிறந்த இந்தியர்னு அவரை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம ஜனநாயகம் தழைக்கிறதுக்கு அவர் ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் கேட்ட இந்த கேள்விக்கு இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு பதில் காத்துக்கிட்டு இருக்கு.